வணக்கம் தோழர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி வழக்குல பாத்தீங்கன்னா தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. விடுதலையாக போகிறாராம் நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி. என்ன ப்ரோ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறத்தாழ பாத்தீங்கன்னா உண்மைதான் நண்பர்களே. தற்போது விடுதலையாக வேண்டிய ஒரு சூழலுக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பாத்தீங்கன்னா மிகவும் தீவிரமாக பாத்தீங்கன்னா விசாரித்து கொண்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த நேரத்திலுமே பாத்தீங்கன்னா வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவே அங்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்குல புதிய திருப்பங்கள் நடக்கக்கூடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது நடைபெற்று அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாம். புதிய திருப்பங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக செந்தில் பாலாஜியுடைய வழக்குல ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா எந்த நேரத்திலும் வெளியே வர வேண்டிய ஒரு நபர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே செந்தில் பாலாஜியுடைய கேசஸ் இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நோட் பண்ணி பார்க்கப்பட்டதில் அவர் எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இருப்பதனால கட்சிக்கு என்ன விதமான லாபம், இப்படி அனைத்து விதமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட பிறகே அவர் பார்த்தீங்கன்னா வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் ஏறத்தாழ வெளியே வருவது உறுதியாகிவிட்ட ஒன்றாகவும் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவதாகவும், தேர்தல்களுக்கான இந்த தேர்வு முடிவுகள் வெளியே வந்த பிறகு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி அவர் வெளியே வருகிறாரா அல்லது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நன்றாகவே தெரிந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். கேசஸுடைய இஷ்யூஸில் செந்தில் பாலாஜியின் வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதை என்பதை எப்படி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்றத மறக்காம நம்முடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருந்தீங்க அப்படின்னா தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வரும் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்றோ நாளையோ அவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறார். எப்போ வேணா